ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. நம்ம கோர்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டிருந்தேன். எனக்கு நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து பெரிய அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. நெகட்டிவ் கமெண்ட் வந்த ஒரு நார்மலான ஒரு போஸ்ட் வந்து அதுதான். அதில் என்னென்னா, ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. என்னோட அதுக்கான கமெண்ட்டுக்கான பதில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இல்லை, நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மக்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியாது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கவும் தெரியும். அது என்னன்னா, நல்லதை கெட்டதுன்னு கண்டுபிடிக்க தெரியும், கெட்டதை நல்லதுன்னு கண்டுபிடிக்க தெரியும். இந்த ரெண்டு விஷயத்த மாற்றி மாற்றி பண்ணுறதால தான் மக்கள் எப்போவுமே ஏமாற்றப்படுறாங்க. அண்டு பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தியா, அவங்க கிட்ட மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல இந்த கோர்ஸ் இஸ் அ ஸ்கேம் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னா, ட்ரேடிங். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் சம்பாரிச்சிடலாம், நீங்கள் எதை பண்ணால் சம்பாரிச்சிடலாம், நீங்கள் எதை பண்ணால் சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கேம் அப்படின்னு முதல்ல வருது. ஆனால் கோர்ஸ் போடுறவங்க, அதாவது இந்த ட்ரேடிங் கோர்ஸ் போடுறவங்கலாம் ஸ்கேம் அப்படின்னு தெரிஞ்சே போய் சேர்றீங்க. ஆனால் உண்மையாலே ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்ல போகிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி யூடியூப்பில். ஆனால் அதை வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கோர்ஸ் இஸ் ஸ்கேம்னா எல்லா கோர்ஸும் ஸ்கேம் கிடையாது. இப்போ ட்ரேடிங்கில் பெரிய அளவுக்கு உங்களால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய ரிஸ்க்கு. ஒரு தடவை திடீர்னு 100% சம்பாதிப்பீங்க, ஒரு தடவை 200% லாஸ் பண்ணுவீங்க. அப்போ ஸ்டேபிளான ஒரு விஷயமே கிடையாது. அது ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சாலும் மார்க்கெட் எப்போவுமே ஒரே மாதிரி செயல்படாது, வேறு மாதிரி தான் செயல்படும். அப்போது இங்கே ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே கோர்ஸ் எடுத்துடுறாங்க. கோர்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரேடிங்கிறது அவ்வளோ ஸ்டேபிளான இன்கம் கிடையாது. அப்போ நான் கோர்ஸ் விற்றே நான் ஸ்டேபிளாக சம்பாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்து கோர்ஸாக பண்ணுறாங்க. அதை கோர்ஸ் கற்றுக்குறாங்க நிறைய பேர், அதை அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. ஆனால் கோர்ஸை விற்றாங்க பார்த்தீங்களா, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுதான் ஸ்கேம் அப்படிங்கிறது. அவங்க ஒரு கோர்ஸ் எவ்வளோ தெரியுமா? ட்ரேடிங்கில் கோர்ஸு 10,000, 20,000, 30,000, 40,000, 1,00,000 வரைக்கும் கூட நான் பார்த்துருக்கேன். அப்போது ஸ்கேம் அப்படிங்கிறது இதுதான். உண்மையாலே ஒரு ரேக்கி சொல்லித்தராங்க, மெடிடேஷன் சொல்லித்தராங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த மணி மேனேஜ்மெண்ட் சொல்லித்தராங்க, ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்க சொல்லித்தராங்க, இல்லை ஃபிசிக்கலாக இருக்கிற விஷயத்த அப்படியே ஆன்லைனுக்கு மாற்றினா அதுதான் கோர்ஸு. அப்போது எல்லா கோர்ஸும் ஸ்கேமா? கிடையாது. அப்போது சரி ப்ரோ, நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாக தானே போட்டுருந்தீங்க, யூடியூப்பில் ஃப்ரீயாக தானே போட்டுருந்தீங்க, எதுக்கு கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் போட்டிருக்கிறோம். ஆன்லைனில் அதாவது யூடியூப்பில் நிறைய ஃப்ரீயான வீடியோஸ் போட்டிருந்தோம். ஆக்சுவலாக யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வீடியோ போடுவாங்க. அண்ட் சம்பாதிக்கிறது அப்படின்னா நார்மலான விஷயங்கள், மக்களுக்கு மாயான விஷயங்கள் சொன்னோன்னு வைங்களேன், நிறைய காசு வரும். உண்மையான விஷயங்கள் சொன்னோன்னு வைங்களேன், காசே வராது. வீடியோஸ் எல்லாமே 1 lakh, 100K, 200K அதெல்லாம் போயிருக்குது. ஆனால் அதுலேருந்து இன்கம் வந்துதா அப்படின்னா சுத்தமாக இன்கம் வராது. ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம பேசுறது வந்து நோஃபேப் பற்றி. அதை தாண்டி நிறைய நோஃபேப் வீடியோஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ போய் பார்த்தா காணாமல் போயிருக்கோம். அது ஏன்னா யாரோ ஒருத்தங்க அது வந்து தப்பான வீடியோ, 18+ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பேசுறது வந்து 18+க்கு ஆப்போசிட்டாக மக்களை வந்து நல்வழிப்படுத்திட்டு இருக்கோம். கரெக்டாக சின்ன சின்ன பசங்களெல்லாம் நல்வழிப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சேனலில் ஜஸ்ட் ஃப்ரீ வீடியோஸ் பார்த்தே நிறைய பேர் வந்து அவங்க லைஃபே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நிறைய வீடியோஸை டெலீட் பண்ணுறாங்க. அப்போ அடுத்தடுத்த வீடியோஸ் நம்மளால போட முடியாது. அப்படி போட்டால் வீடியோவை சுருக்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சேனலுக்கு 200K இருக்குது இல்லையா, 160K இருக்குது, 160K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் வியூஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரல. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் பேன் பண்ணோம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து நம்மளை ஒரு சைடாக தள்ளிக்கிட்டு இருக்குது. உண்மையாலே இங்கே 18+ வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போயிட்டு இருக்குது. அதை பிளாக் பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம சேனலில் ஈஸியாக பிளாக் பண்ணிடுறாங்க, ஓரம் கட்டிடுறாங்க. நம்ம எந்த நல்ல வீடியோ போட்டாலும், மெடிடேஷன் பற்றி போட்டாலும், எதை பற்றி போட்டாலும் வெளியே காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவன் 18+ தான் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபுக்கு தெரியுது. அப்போ யூடியூப் வந்து பிளாக் பண்ணுது, ஒரு வீடியோவும் ஸ்டாப் பண்ணுது, டெலிட் பண்ண ஆரம்பிக்குது. அப்போது அடுத்த கட்டமாக நான் மக்களுக்கு பேசணும், சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா கூட என்னோட யூடியூப் சேனல் இருக்குமானே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே விஷயத்த, அதாவது யூடியூப்பில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து, அதாவது இந்த 5 வருஷமாக நான் நோஃபேப் பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நோஃபேப்பில் இருந்திருக்கிறேன், நோஃபேப்பை என்னென்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டு
எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு கோர்ஸா போடுறேன். அப்போ ஒரு கோர்ஸா போட்டு எல்லாரும் 2000 3000 அந்த மாதிரி இன்னோஃபர் கோர்ஸ் இருக்குது, ஃபாரின்ல இருக்குது. அந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் நான் இது பண்ணிட்டு 399 அப்படிங்கிற பிரைஸுக்கு வைக்கிறேன். இந்த 399 அப்படிங்கிற பிரைஸ் வந்து நம்ம நார்மலா ஒரு கடைக்கு போறோம், டீ கடைக்கு போறோம், இல்ல ஸ்நாக்ஸ் கடைக்கு போறோம். அங்க உட்காந்து ஒரு 3 பேர் இல்ல 2 பேர் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா 399 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா காலி ஆயிடும். அப்போ ஒரே ஒரு வேளை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஒரு காசை நீங்க மிச்சம் பண்ணி கோர்ஸை வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் மாறும் அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். உண்மையிலே லைஃப் மாறுமா அப்படின்னா நிறைய பேருக்கு மாறி இருக்குது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்லே பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸை வந்து இங்க ஒரு ஸ்நாக்ஸை சாப்பிட்டு நம்ம செலவழிக்கிற காசுல நம்மளோட லைஃப்பை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கோர்ஸ் வந்து ஸ்கேம் கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா, எது உண்மை எது பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல எல்லாத்தோட அடிப்படையும் புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க மேல இருக்கவங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்கிறீங்க. கீழே ஒருத்தன் நல்லா இருந்தா, ஒருத்தன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா, ஒருத்தங்க இது பண்ணணும்னு நினைச்சா, அவனை வந்து நீ பொய், நீ ஏமாத்து, நீ அது இது அப்படி சொன்னா ஒரு கட்டத்துல அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னே ட்ரை பண்ண மாட்டான். மேல இருக்கிறவங்க மாதிரி மாறிடணும்னு ட்ரை பண்ணும். ஸோ எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நீங்க அந்த கோர்ஸை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.